இதை நாம் சிந்திக்கும் தருவாயில் இருக்கிறோம். அன்று நூஹ் நபியின் காலத்தில் அழிவு ஏற்பட்டது நீரினால். இன்று வரப்போகும் அழிவு என்பது நெருப்பினால். ஆம், நான் இங்கு நெருப்பு என்று குறிப்பிடுவது மின்காந்த அலைகளான எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனைத்தான். தஜ்ஜால் என்பவன் தன்னை வணங்குபவர்களுக்கு ஸ்வர்க்கத்தையும் தன்னை எதிர்ப்பவர்களுக்கு நரகத்தையும் காட்டுவான். சரி, இந்த பயங்கரமான ஆயுதத்தின் பெயர் ஹை எனர்ஜி லேசர், ஹெல், அதாவது நரகம். So the recent California fires are very strange and suspect, to say the least. We have specific areas being burned, like energy was being directed at certain things. In drone footage of the aftermath, we see houses completely obliterated and turned to ash while the surrounding landscapes and trees are totally fine. You'll notice here that stores and restaurants are wiped out while other things are still in perfect shape. Other buildings are fine, trees are untouched, but specific structures are just devastated. You gotta ask yourself, what's up with that? How did the fires get to these certain buildings but the surrounding areas, including the parking lot, look normal? Is this the result of direct energy weapons? Ranged weapons that inflict damage on a target by emitting highly focused energy? The answer is most likely yes. இப்பொழுது அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் அதை சுற்றி இருக்கும் மாகாணங்களில் காட்டுத்தீ என்ற பெயரில் மக்களை திசை திருப்பிவிட்டு அதிநவீன இராணுவ ஆயுதமான இந்த டைரக்டட் எனர்ஜி வெப்பன், அதாவது ஹெல்லை வைத்து மக்களையும் மக்களின் சொத்துக்களையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தஜ்ஜாலின் படையினர். இந்த வண்டியில் ஏற்பட்டிருக்கும் துளையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது லேசர் ஆயுதத்தால் ஏற்பட்டிருக்கும் சேதம் என்று. இப்படிப்பட்ட சேதத்தை காட்டுத்தீயினால் ஏற்படுத்த முடியுமா என்ன? இல்லவே இல்லை. எந்த ஒரு காட்டுத்தீயினாலும் இரும்பை உருக்கி தண்ணீரை போல் ஓட வைக்க முடியாது. இந்த படத்தில் கவனிக்க வேண்டியது, காட்டுத்தீ என்று கூறப்படும் காடுகளுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அந்த கார் எரிந்து நாசமான கருமையான சுவடுகள், அதை சுற்றி எதுவும் காணப்படவில்லை. ஆனால் கார் மட்டும் உருகியிருக்கிறது. இதை அறிவியல் ஆதாரத்துடன் கூற வேண்டுமேயானால் ஒரு காட்டுத்தீயுடைய மேக்சிமம் எரிசக்தி 800 சென்டிகிரேட் அல்லது 1400 ஃபாரன்ஹீட். ஆனால் ஒரு இரும்பை உருக்க வேண்டுமேயானால் அதற்கு தேவைப்படும் எரிசக்தியோ 2800 ஃபாரன்ஹீட். இந்த நகரத்தில் இருக்கும் மரங்களை தவிர்த்து வீடுகள் மட்டும் எரிந்திருக்கிறது, அதுவும் வரிசையாக, எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல். இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது கலிபோர்னியா ஃபாரஸ்ட் ஃபயரின் பொழுது ரேடாரில் பதிவான காட்சி. இதில் மேலிருந்து ஒரு வகையான டைரக்டட் எனர்ஜி மூலம் குறிப்பிட்ட இடத்தை குறிவைத்து தாக்குவதை பாருங்கள். அவ்விடத்தில் நெருப்பு பற்றிக்கொண்டு எரிவதை படத்தில் உள்ள சிவப்பு நிற இடங்களில் காண முடிகிறது. இதுதான் தஜ்ஜால் காட்டும் நரகம் என்று எண்ணத் தோன்றுகிறது. அது சரி, இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு என்ன ஆயிற்று என்ற கேள்வி உங்களில் பலருக்கு தோன்றலாம். அதற்கான பதில், அவர்கள் ஃபீமா கேம்ப்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தனது வாழ்வாதாரத்தை இழந்து ஒவ்வொரு நாளும் உணவிற்காக தஜ்ஜாலுடைய அடிமை கவர்மெண்டிடம் கையேந்தி நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் தடுப்பூசி என்ன, எந்த ஒரு சிப்பையும் வைத்துக்கொள்ள தயாராக தான் இருப்பார்கள். இவ்வாறு தான் தஜ்ஜால் சூழ்ச்சி செய்து இறைவன் வழியில் நடக்க நினைப்பவர்களையும் வழிகெடுப்பான். நீங்கள் நினைப்பதைப் போல் இந்த ஃபீமா என்பது மக்களுக்கு நன்மை செய்யும் ஒரு அமைப்பு இல்லை. இந்த சாத்தானிய குழுக்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த குழுதான் இந்த ஃபீமா அமைப்பு. ஃபீமா என்றால் ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. உலகம் முழுவதும் அனைத்து பேரிடர்கள் வருவதற்கு முன்பே அந்த இடத்தில் வந்து இவர்கள் கேம்ப் கட்டிவிடுவார்கள். சுருக்கமாக இவர்களை வைத்துதான் இந்த சீக்ரெட் கவர்மெண்ட் உலகையே ஆட்சி செய்கிறது என்று சொல்லலாம். உலகின் எந்த ஒரு மூலையில் மக்களை அடைத்து வைத்திருக்கும் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்களாக இருந்தாலும் சரி, அது இவர்களின் தலைமையில்தான் நடத்தப்படுகிறது. இவர்கள் கேம்ப்களில் இருக்கும் மக்களை 2 வகைகளாக பிரிப்பார்கள். ஒன்று ரெட் லிஸ்ட், மற்றொன்று ப்ளூ லிஸ்ட். ரெட் லிஸ்டில் உள்ளவர்கள் இவர்களுக்கு தேவையில்லாதவர்கள். ப்ளூ லிஸ்டில் உள்ளவர்களை இவர்கள் எளிதில் பிரெயின் வாஷ் செய்துவிட முடியும் என்கிற கோட்பாட்டின் கீழ். சரி, இந்த படத்தில் ஃபீமா அமைப்பு எல்லா உலக கவர்மெண்ட்களுக்கும் கட்டளையிடும் சட்டத்திட்டங்களை பாருங்கள். உங்களின் வீட்டை கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ளும் அனுமதி, உங்களை அஜெண்டா 21 சிறிய வகை அபார்ட்மெண்ட்களில் இடம் மாற்றி வைக்க அனுமதி, உங்களின்
எல்லா கார்கள், வண்டிகள் அனைத்தையும் கவர்மெண்ட் கைப்பற்றிக் கொள்ளும் அனுமதி, எல்லா ஹைவேஸ் மற்றும் ஹார்பர்களை கைப்பற்றிக் கொள்ள அனுமதி, எல்லா மீடியாக்களையும் தன்வசம் செய்து கொள்ள அனுமதி, அனைத்து வகையான எரிபொருள் மற்றும் நீங்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நகரங்களின் எலக்ட்ரிக் பவர் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர அனுமதி, நாம் சுயமாக உணவு உற்பத்தி செய்வதை தடுத்து நிறுத்த அனுமதி போன்ற பல அனுமதிகளை உலகில் உள்ள எல்லா கவர்மெண்ட்களுக்கும் கட்டளையிடுவது இந்த ஃபீமா தான். இந்த மேல் குறிப்பிட்ட சட்டத்திட்டங்கள் வெகு சொற்பமே. மேலும் இவர்களுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ள ஃபீமா எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் என்று கூகுள் செய்து பாருங்கள். இதைத்தான் டேவிட் க்ரோலி அவர்கள் தனது கிரே ஸ்டேட் படத்தின் மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க நினைத்திருக்கிறார். போக ஏற்கனவே தனது வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் மக்களிடம் ஃபீமா கேம்ப் நடத்தும் அமைப்புகள் தாங்கள் செய்யும் சேவைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பணமாக கேட்கும் செய்தியை பாருங்கள். காலம் செல்ல செல்ல உங்களிடம் பணம் இல்லை என்றால் தாங்கள் கொடுக்கும் வேலையை செய்யுமாறு கட்டளையிடுவார்கள். அவ்வாறே அனைவருக்கும் யூனிவர்சல் இன்கம் என்கிற அவர்களுடைய அஜெண்டா 21 நியூ வேர்ல்ட் ஆர்டர் கோட்பாடுகளை திணிக்க ஆரம்பிப்பார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், இதைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும், குறிப்பிட்ட அளவுதான் சாப்பாடு, இவ்வளவுதான் உங்கள் சம்பளம், இங்குதான் நீங்கள் தங்க வேண்டும், இவ்வளவு நேரம்தான் நீங்கள் தூங்க வேண்டும் போன்ற ஓருலக ஆட்சியின் அடிமை கோட்பாட்டின் ஒரு முன்மாதிரி தான் இப்பொழுது கலிபோர்னியாவில் நடக்க துவங்கியுள்ளது. இது எங்குதான் சென்று முடியும் என்று நீங்கள் கேட்டால், 2030 உங்களின் மேல் இருக்கும் துணிக்கும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் பெண்ணிற்கும் கூட நீங்கள் வாடகை கொடுத்துதான் பயன்படுத்தும் நிலைக்கு தான் இது சென்று கொண்டிருக்கிறது. Welcome to the year 2030. Welcome to my city, or should I say, our city. I don't own anything. I don't own a car. I don't own a house. I don't own any appliances or any clothes. அதனால் தான் சொல்கிறேன், சமயம் இருக்கும் போதே அல்லாவின் வழியில் செலவிடுங்கள் என்று. ஆனால் அது உண்மையில் செலவல்ல, உங்களின் ஆஃப்டர் லைஃப், அதாவது அடுத்த வாழ்க்கைக்கான முதலீடு என்றுதான் கூற வேண்டும். இங்கு ஃபிரோனின் மனைவி அல்லாவிடம் செய்த துவாவான தனது உலக வாழ்க்கை சொத்துக்களுக்கு பதிலாக சொர்க்கத்தில் ஒரு வீடு கேட்டதை நினைவு கூறுங்கள். ஆனால் ஃபிரோன்களோ மக்களை அடிமைப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி வேலை வாங்கினார்கள். அதே வம்சாவளியில் வந்த இந்த சீக்ரெட் கவர்மெண்ட் ஒன்வெப் என்கிற போர்வையில் பல சேட்டிலைட்களையும் ட்ரோன்களையும் வைத்து மக்களை கண்காணிக்கவும் அடிமைப்படுத்தவும், ஏன் கொல்லக்கூட முடியும். சரி, இப்பொழுது இதற்கும் நான் முதலில் குறிப்பிட்ட நூஹ் நபியின் வரலாற்றிற்கும் சூரா கஹ்ஃபிற்கும் என்ன சம்பந்தம்? நோவா நபியின் காலத்தில் நீரினால் அழிவு ஏற்பட்டது. இப்பொழுது எலக்ட்ரோமேக்னெட்டிக் கதிர்களால் மேலும் பல அழிவுகள் வர இருக்கின்றது. அது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலகட்டத்தில். இதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசி கால அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் தான் அதை உணர்ந்து கொள்ளாமல் எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்று நினைத்து காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறோம். தஜ்ஜாலோ அவன் செய்யும் ஒவ்வொன்றையும் நம்மிடம் முன்கூட்டியே சொல்லிவிட்டு தான் செய்கிறான். இதை கூட நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம். இந்த கலிபோர்னியாவில் நடந்த சம்பவத்தின் முன் அறிவிப்பு கூட கோல்டன் ஐ, ஆஸ்டின் பவர்ஸ் போன்ற படங்களின் மூலம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறான். Ladies and gentlemen, we're about to begin phase 2 of our evil project. Or is it phase 3? I don't know phases. Anyways, this is the phase in which we put a giant laser on the moon. As you know, the moon rotates around the earth like so. When the moon reaches its appropriate lunar alignment, it will destroy Washington, D.C. Anyways, the key to this plan is the giant laser. இவ்வகையான ஆயுதத்தை அனைத்து உலக நாடுகளும் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், இந்தியா உட்பட.
சரி, நான் ஒவ்வொரு காணொளியிலும் இதை பற்றிய முன்னறிவிப்பு தஜ்ஜால் படத்தின் மூலம் செய்கிறான், அவன் செய்யவிருப்பதை முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறான் என்று ஏன் சொல்கிறேன்? நீங்கள் சஹி முஸ்லிமில் தமீமுத்தாரி ஹதீஸை பார்த்தீர்கள் என்றால், அவர் தஜ்ஜாலை ஒரு தீவில் சந்தித்த பொழுது அவன் பல கேள்விகளை அவர்களிடம் கேட்டதாக கூறியிருந்தார். அதில் அவன் கேட்ட கேள்வியான பைசன் எனும் இடத்தில் பேரிச்சை மரங்கள் நல்ல விளைச்சல் தருகின்றனவா என்று கேட்டான். அதற்கு ஆம், நல்ல விளைச்சல் தருகின்றன என்ற பதிலை கேட்டவுடன் இனி விரைவில் அந்த மரங்கள் விளைச்சல் தராமல் போகலாம் என்ற முன்னறிவிப்பை செய்கிறான். அதேபோல் தபரியா என்னும் ஏரியில் தண்ணீர் உள்ளதா என்று கேட்ட கேள்விக்கு ஆம், தண்ணீர் நன்றாகவே உள்ளது என்ற பதிலை கேட்டவுடன் அந்த தண்ணீர் விரைவில் வற்றி போகும் என்ற முன்னறிவிப்பை செய்கிறான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தஜ்ஜால் என்பவன் முன்னறிவிப்பு செய்பவனாக இருக்கிறான் என்பதுதான். இன்று நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தஜ்ஜால் நம்மிடம் படங்கள், கார்ட்டூன்கள், சீரியல்கள், ரியாலிட்டி ஷோக்கள் மூலம் நம்மிடம் முன்னறிவிப்பு செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நாம் தான் அதை புரிந்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்தி வருகிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மிக பெரியவன் ஏக இறைவன் அல்லாஹ் இருக்கிறான். இறைவன் நமக்கு நபிமார்கள் மூலம் கூறிய எச்சரிக்கைகளை கேள்வியும் சந்தேகங்களும் இன்றி எடுத்துக்கொண்டு அல்லாஹ் நமக்கு கொடுத்த காலத்துக்கேற்ற தீர்வுகளை பின்பற்ற வேண்டும். தஜ்ஜாலின் குழப்பங்களிலிருந்து தீர்வு நமக்கு சூரா காஃபில் கிடைக்கிறது. அதை அலட்சியப்படுத்தாமல் அதன் வழியில் செயல்பட துவங்குவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, 100 வருடங்கள் தஜ்ஜாலுடைய உச்சபட்ச குழப்பங்களை அடையலாம். இதை பற்றி நாம் எவ்வளவுதான் எடுத்து கூறினாலும் இந்த சாத்தானிய குழுக்களை பற்றி சிறிதும் கூட நம்பாமல், அதனை பற்றி ஆராயாமல், கண்கள் இருந்தும் குருடர்களாகவும் காதுகள் இருந்தும் செவிடர்களாகவும் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று கூறிக்கொண்டு இதனை பற்றி பேசுபவர்களை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கும் பெரும்பாலான சமூகத்தினர் எல்லா மதத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள்.